Hi guys, welcome to Learn Automation Online. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் டெஸ்ட் இம்ப்ளிமெண்டேஷன். டெஸ்ட் டிசைன் ஃபேஸுக்கு அப்புறம் நம்ம இம்ப்ளிமெண்டேஷன் ஃபேஸை பற்றி சொல்கிறோம். டிசைன் ஃபேஸில் நம்ம எப்படி பண்ண போகிறோம் இந்த டெஸ்ட்டை அப்படின்னு பேசணும். அனாலிசிஸில் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பேசணும். டெஸ்ட் இம்ப்ளிமெண்டேஷன் என்ன பேச போகுது அப்படின்னா, நமக்கு டிசைன் பண்ணதுக்கப்புறம் நம்ம டெஸ்ட் பண்ணுறதுக்கு தேவையான எல்லாமே தயாராக இருக்கா, நம்மள்கிட்ட டெஸ்ட் பண்ணுறதுக்கு அடுத்து எக்ஸிக்யூஷன் ஃபேஸ் வரப்போகுது, எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு தேவையான எல்லாமே ரெடியாக இருக்கா, அவைலபிளாக இருக்கா அப்படிங்கிற அந்த கேள்விக்கு பதில் சொல்கிறது தான் இம்ப்ளிமெண்டேஷன் ஃபேஸ். ஓகே, நமக்கு தேவையான நெசசரி டெஸ்ட் வேறு, அதுக்கு தேவையான டெஸ்ட் கேசஸ்ஸு இல்லை டெஸ்ட் ப்ரொசீஜர்ஸு, இது எல்லாத்தையும் ரெடியாக இருக்கா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகேவா? இதில் இன்னும் நிறைய முக்கியமான ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. நமக்கு தேவையான டெஸ்ட் கேசஸ்ஸு, டெஸ்ட் ப்ரொசீஜர்ஸு, இது எல்லாத்தையும் ரெடி பண்ணி ப்ரையாரிட்டைஸ் பண்ணி வச்சுருக்கணும். தேவைப்பட்டால் ஆட்டோமேட்டட் ஸ்கிரிப்ட்ஸும் நாம் ரெடி பண்ணி வச்சுருக்கணும். ஓகேவா? ரெண்டாவது, டெஸ்ட் கேசஸ் எல்லாத்தையுமே நம்ம கலெக்ட் பண்ணி இல்லை கம்பைன் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டெஸ்ட் ஸ்வீட்டாக க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அதுவும் அந்த டெஸ்ட் ஸ்வீட் க்ரியேட் பண்ணுறதும் ஒரு முக்கியமான மேஜர் ஆக்டிவிட்டி. அதே மாதிரி தான் ஆட்டோமேட்டட் டெஸ்ட் ஸ்கிரிப்ட்ஸ் இருந்தாலும் அதுக்கும். இப்போது நம்ம டெஸ்ட் ப்ரொசீஜர்ஸு இது எல்லாத்தையும் நம்ம என்னென்னா டெவலப் பண்ணி ப்ரையாரிட்டைஸ் பண்ணி வைக்கிறோம். அடுத்த ஸ்டெப்பு என்ன பண்ணுறோன்னா அது எல்லாத்தையுமே ஒரு டெஸ்ட் ஸ்வீட்டாக, சிமிலர் டெஸ்ட் கேசஸ் எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி நம்ம ஒரு டெஸ்ட் ஸ்வீட்டாக மாற்றுறோம். அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணுறோன்னா மாற்றின அந்த டெஸ்ட் ஸ்வீட்டை அரேஞ்ச் பண்ணுறோம். எதுக்கு தகுந்த மாதிரி அப்படின்னா, நமக்கு ஒரு ப்ராடக்ட் ஒரு ரிலீஸ் வருது, ஒரு பில்டு ரிலீஸ் வருது அப்படின்னா இந்த ரிலீஸுக்காக பண்ணுற இந்த டெஸ்ட் எக்ஸிக்யூஷன் இதெல்லாம் அப்படின்னு அதுக்குன்னு ஒரு டெஸ்ட் ஸ்வீட் கிரியேட் பண்ணுவோம். கரெக்டாக? நீங்கள் சம்மந்தமே இல்லாமல் ஏதாவது ஒரு டெஸ்ட் ஸ்வீட் கிரியேட் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா எதுக்காக இந்த டெஸ்ட் ஸ்வீட் எக்ஸிக்யூஷன் நடந்தது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ நம்ம கிரியேட் பண்ணுற இந்த டெஸ்ட் ஸ்வீட்லேருந்து நம்மளோட டெஸ்ட் எக்ஸிக்யூஷன் ரிசல்ட்ஸை எஃபெக்டிவாக நம்மளால் பார்க்க முடியணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி ப்ராப்பரான வேலை நம்மளோட டெஸ்ட் ஸ்வீட்டை அரேஞ்ச் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறது தேர்ட் பாயிண்ட். இதை பற்றி டீட்டெயில்டாக நாம் 5.2.4 பார்ப்போம். ரைட். அடுத்தது, தேவையான டெஸ்ட் என்வாயர்மெண்ட்டு, அந்த டெஸ்ட் நம்ம பண்ண போகிறோம் அதுக்கு தேவையான எல்லா செட்டப்பு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு, சிமுலேட்டர்ஸ் எதுவாக இருந்தாலும் ரெடி பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த ஃபோர்த் பாயிண்ட். இதுக்குள்ளே இன்க்ளூடிங்ன்றது ஒரு வேர்டு, அதுக்கு ஒரு காமா, பொட்டன்ஷியலின்றது ஒரு வேர்டு, அதுக்கு ஒரு காமான்னு ஏன் வச்சுருக்காங்கன்னே தெரில. டெஸ்ட் ஹார்னஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஹார்னஸ்னா ஸ்டப்புன்னு அர்த்தம். ஓகேவா? டெஸ்ட் ஹார்னஸ் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு கலெக்ஷன் ஆஃப் ஸ்டப்புன்னா என்னென்னு அடுத்த கேள்வி வரும். ஸ்டப்புன்றது ஒரு ஸ்கெலிட்டன், ஒரு எலும்பு கூடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது ஆக்சுவல் கிடையாது, ஒரு ப்ரோட்டோடைப் மாதிரி. சரியா? ஸோ ஸ்டப்புன்றது ஒரு ஸ்கெலிட்டன். இந்த மாதிரி டெஸ்ட்டுக்கு தேவையான ஸ்கெலிட்டன்ஸு இல்லை சிமுலேட்டர்ஸு இல்லை மற்ற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா இது எல்லாமே தயார் நிலையில் இருக்கா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணுறது தான் ஃபோர்த் ஆக்டிவிட்டி. அதுதான் டெஸ்ட் இம்ப்ளிமெண்டேஷனோட ஆக்டிவிட்டி. இந்த இடத்துல இதெல்லாம் யார் ப்ரூஃப் ரீட் பண்ணாங்க அப்படிங்கிறது தெரில. அவங்க சொல்லியிருக்கிற எக்ஸாம்பிள்ஸில் ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. ஜஸ்ட் அந்த ஆக்டிவிட்டியோட மெயின் கான்செப்ட் என்ன அப்படிங்கிறதுல ஃபோக்கஸ் பண்ணுங்கள். டெஸ்ட் என்வாயர்மெண்ட்டுக்கு தேவையான எல்லாமே ரெடியாக அவைலபிளாக இருந்து எல்லாம் ப்ராப்பராக செட்டப் ஆகிருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். ரைட். நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னா, இது எல்லாமே அப்படியே ஒரு சீக்வன்ஸாக வச்சு பாருங்களேன். டெஸ்ட் கேசஸ், டெஸ்ட் ப்ரொசீஜர்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறோம். அடுத்தது டெஸ்ட் சூட் இது பண்ணுறோம். அந்த டெஸ்ட் சூட்டை என்னென்னா ஒரு ப்ராப்பராக எந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரில் நம்ம ஆர்கனைஸ் பண்ணால் எஃபெக்டிவாக நம்மளால் அந்த ரிசல்ட்டை பார்க்க முடியும் அப்படின்னு பார்க்குறோம். அடுத்தது நமக்கு டெஸ்ட் என்வாயர்மெண்ட் தேவை. அந்த டெஸ்ட் என்வாயர்மெண்ட்டு கரெக்டாக ரெடியாக எல்லாம் செட்டப் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ இது எல்லாம் இருக்குது அப்படின்னா எனக்கு டெஸ்ட் டேட்டா தேவைப்படும். கரெக்டாக? ஸோ அந்த டெஸ்ட் டேட்டா எனக்கு எல்லாமே ரெடியாக நான் தயார் பண்ணி வச்சுருக்கேன்னா அது எல்லாமே எனக்கு டெஸ்ட் என்வாயர்மெண்ட்டில் லோட் பண்ணி வச்சாச்சா அப்படிங்கிறத பார்க்குறோம். இது எல்லா ஸ்டெப்பும் முடிஞ்சதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம வருஷனாக ஒரு பை டைரக்ஷனல் இது பேசிக்கிட்டே வர்றோம். ஒவ்வொன்றுத்துக்கும் நமக்கு டெஸ்ட் பேசிஸ், அந்த அடித்தள டாக்குமெண்ட்லேருந்து தான் எல்லாமே டெவலப் ஆகுது. பேசிஸ்லேருந்து டெஸ்ட் கண்டிஷனுக்கு வந்தோம், டெஸ்ட் கண்டிஷன்லேருந்து டெஸ்ட் கேஸுக்கு வரோம், டெஸ்ட் கேஸ்லேருந்து டெஸ்ட் ப்ரொசீஜர்ஸ்க்கு போகிறோம். ஓகே, அந்த ப்ரொசீஜர்ஸ் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா டெஸ்ட் ஸ்வீட்டுன்றது ஒரு கிரியேட் பண்ணுறோம். கரெக்டாக? இது எல்லாத்துக்கும் நடுவில் பை டைரக்ஷனல் ட்ரேசபிலிட்டி இருக்கணும். அப்படி இருக்கிறதா அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. ஓகே, சொன்ன பாயிண்ட்ஸே தான் திரும்ப திரும்ப வந்துக்கிட்டு இருக்கு. யூஸ்வலாக அண்ட் வெரி ஃப்ரீக்வெண்ட்டாக என்ன நடக்கும் அப்படின்னா, டெஸ்ட் டிசைன் ஃபேஸ், அந்த டிசைனில் ஹவு அப்படிங்கிறத பேசணும்ல, அந்த ஹவு டு டெஸ்ட், அந்த ஹவு டு டெஸ்ட்டை டெஸ்ட் இம்ப்ளிமெண்டேஷன், அதாவது நமக்கு தேவையான டெஸ்ட்டுக்கு தேவையான எல்லாமே இருக்கா அப்படிங்கிறதும் முக்கால்வாசி நேரம் கம்பைன் ஆகி தான் இருக்கும். தனித்தனி ஃபேஸ் தான் இப்போ நம்ம பார்க்குற மாதிரி சீக்வன்ஸாக இருக்காது.
ரெண்டும் ஒரே சமயத்தில் தான் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? மோஸ்ட்லி கம்பைன்டு. எக்ஸ்ப்ளோரேட்டரி டெஸ்டிங்லேயோ இல்லை மற்ற டைப் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ்டு டெஸ்டிங்லேயோ நம்ம டெஸ்ட் டிசைனும் இம்ப்ளிமெண்டேஷனும் சேர்ந்து ஒன்றா நடக்கும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கோம்ல, அந்த மாதிரி டெஸ்ட் டிசைனும் இம்ப்ளிமெண்டேஷனும் நடக்கும். அது டாக்குமெண்ட்டும் செய்யப்படலாம். எப்போ அப்படின்னா ஆஸ் பார்ட் ஆஃப் டெஸ்ட் எக்ஸிக்யூஷன். ஏன்னா எக்ஸ்ப்ளோரேட்டரி டெஸ்டிங்க்கு வந்து இப்படி டெஸ்ட் பண்ணணும், இதை டெஸ்ட் பண்ணணும், அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. அவங்களா ஒரு லுக் அண்ட் ஃபீலை வச்சு ரேண்டமாக அது எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ்டில் டெஸ்ட் பண்ணுறப்போ நடக்கிற விஷயம். கரெக்டாக? ஸோ அந்த எக்ஸ்ப்ளோரேட்டரி டெஸ்டிங் வந்து என்னென்னா நடக்கிறப்போ, அந்த எக்ஸிக்யூஷன் நடக்கிறப்பயே தான் டிசைன் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷனும் சேர்த்து நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஃபைன். இந்த வீடியோவில் நம்ம டெஸ்ட் இம்ப்ளிமெண்டேஷன் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் டெஸ்ட் எக்ஸிக்யூஷன் பார்ப்போம். இதில் இருக்கிற நான் திரும்ப சொன்ன மாதிரி ஒவ்வொரு பாயிண்ட்டையும் அனலிஸ்ட் எக்ஸாமுக்கு எழுதணுன்ற மாதிரி மனப்பாடம் பண்ணிட்டு இருக்காதீங்க. இப்போ நான் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன்ல ஹைலைட்டட் பாயிண்ட்ஸ், அந்த மாதிரி ஹைலைட் பண்ணி முக்கியமான பாயிண்ட்ஸை மட்டும் பார்த்தாவே மோர் தென் எனஃப். சரியா? நெக்ஸ்ட் வீடியோவில் எக்ஸிக்யூஷன் பார்ப்போம். சியர்ஸ். தேங்க்ஸ்.